Very good morning, everyone. This is Sarunan Krishnasamy here. I'm a career consultant, an IT leader, and a mentor. Today, we are going to look at the topic of SDG 8, decent work and economic growth. அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம SDG 1ல இருந்து 7 வரையும் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க அண்ட் சப்போர்ட் கொடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட காமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். என்கரேஜ் பண்ணுங்க. I know I have definitely researched a lot and then உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ ஹெல்ப் மீ அண்ட் ஹெல்ப் மீ டு சப்ஸ்கிரைப். அண்ட் இந்த சேனலோட நோக்கமே வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது. இக்னோரன்ஸ் தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து முதல் படி அப்படின்றத நான் ஆணித்தனமாக வந்து அதை நம்புகிறேன். ஸோ இக்னோரன்ஸை தவிர்த்து ஹவு கேன் வி லைட் பண்ணணும், என்லைட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த சேனலோட நோக்கமே வந்து. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் and help sharing with the friends. Thank you guys, and let's jump into the topics. All right, SDG goal 8, decent work and economic growth அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். So everyone should have a good job and earn money fairly அப்படின்றாங்க. அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ்க்குமே வந்து நல்ல வேலை, அதுக்கு தகுந்த மாதிரி வருமானமும், அதாவது ஃபேரான வருமானமும் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த SDG 8என்ற கோலோட அப்ஜெக்டிவ். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே ஜம்பின் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒர்க்குனா என்னன்னு பார்க்கணும். நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு அபிப்பிராயம் இருக்கும். பட் என்னை பொறுத்தளவுக்கு ஒர்க்குன்னா என்னென்னா ஒரு ஆக்டிவிட்டி. அது ஃபிசிக்கலாகவும் இருக்கலாம், இல்லாட்டி மென்டலாகவும் இருக்கலாம், ரைட்டுங்களா? அது வந்து இட் ஹெல்ப்ஸ் டு கிரியேட், பில்ட் ஆர் சால்வ் ஆர் சர்வ். இந்த இதுக்குள்ளே தான் அடங்கும். அதாவது தொழில் என்பது உடல் அல்லது மன உழைப்பு மூலம் உருவாக்கும் செயல்பாடுகள். இதுதான் வந்து இதுக்கு கிளியரான டெஃபினிஷன் சொல்ல முடியும். இந்த செயல்பாடுகள், இந்த தொழிலானது பே பண்ணியிருக்கலாம், அன்பே பண்ணலாம், இல்லை ஃப்ரீயாகவே வேலை செய்யலாம், ஃபார்மலாக வேலை செய்யலாம், இன்ஃபார்மலாக வேலை செய்யலாம், க்ரியேட்டிவான வேலையாக இருக்கலாம், இல்லாட்டி ரொட்டீனான வேலையாக இருக்கலாம். அதாவது ஒரு ஃபார்மிங் டு ஃபில்ம் மேக்கிங்க்கு இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டை இட் ஹேட் ஷேப்னா சொல்ல முடியும், சரிங்களா? அண்ட் வருமானமும் அதில் இன்னைக்கு உலகத்துக்கான நிலைப்பாடுகளையும் இன்னைக்கு ஹவ் வி ஷேப் த வேர்ல்ட் அண்ட் ஏர்ன் அ லிவிங், இதுதான் வந்து இது நடந்திருக்கு இந்த ஒர்க்குன்றதை வச்சு. எப்படி இந்த ஒர்க்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? ஓகே, ஏர்லி மேனாக இருந்தோம், அப்போ காட்டுவாசியாக இருந்திருப்பாங்க மக்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு நிலைப்பாடுகள் வந்திருக்குல்ல, ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் செஞ்சுரிஸ் வந்து வந்திருக்குல்ல. அப்போது இப்போ இருக்க தரவுகளை வச்சு பார்க்கும்போது ப்ரீ இண்டஸ்ட்ரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரா இருக்குது. அந்த எராவில் பார்த்தீங்க அப்படின்னா சர்வைவல் பேஸ்ட் ஒர்க், அதாவது ஹண்டிங்கு, ஃபார்மிங்கு, அப்புறம் கிராஃப்டிங்கு, இதுதான் வந்து அந்த காலத்தில் அந்த ப்ரீ இண்டஸ்ட்ரியல் ஏராவில் வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் டு இன்னொரு ஏரா இருக்குது. அந்த ஏராவில் பார்த்தீங்கன்னா மெஷின்ஸு, ஃபேக்ட்ரிஸு, அப்புறம் ஃபிக்ஸ்ட் ஹவர்ஸு, வேஜஸ், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் தான் வந்து நடந்திருக்கு. அப்புறம் 20th செஞ்சுரி அதில் என்ன நடந்துச்சு? ஆஃபீஸு, லைக் நம்ம இப்போ ஜாபில் போய் ஒர்க் போகிறோம், அப்புறம் குளோபல் ட்ரேட் பண்ணுறோம், லேபர் ரைட்ஸு, இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து 20th செஞ்சுரியில் தான் வந்து வந்துச்சு. அப்புறம் டிஜிட்டல் ஏஜ், அதாவது இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் ஏஜ், இன்னைக்கு இருக்கிற ஏஜ் வந்து இந்த ஏரா வந்து டிஜிட்டல் ஏஜ் ஏரான்னு தான் சொல்கிறாங்க. ரிமோட் ஒர்க்கு, கிக் எக்கானமி, அப்புறம் ஏஐ டூல்ஸு, இதெல்லாம் வந்து இன்னைக்கு டிஜிட்டல் ஏஜ். சரி, இதுக்கப்புறம் ஒரு ஏரா வரப்போது, அந்த ஏரா தான் வந்து ஃபியூச்சர் ஆஃப் ஒர்க். ஸோ அதில் எப்படி இருக்க போது அப்படி பார்த்தீங்கன்னா க்ரீன் ஜாப்ஸ் இருக்க போது, ஹைப்ரிட் ரோல்ஸ் இருக்க போது, அதுக்கப்புறம் பர்பஸ் ட்ரிவன் கரியர்ஸ் இருக்க போகுது. அதாவது நம்ம SDG பற்றி நம்ம இத்தனை நாள் படித்து பார்த்தோம் இல்லையா, அந்த பர்பஸ் ட்ரிவன் கரியர்ஸும் இருக்க போகுது அப்படிங்கிறதான் வந்து இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே, ஆல்ரைட், ஓகே. கம்மிங் டு த கோலோட அப்ஜெக்டிவ், டீசன்ட் ஒர்க்கு. டீசென்ட்னா என்னங்க? ஃபஸ்ட்டு நல்ல சேலரி வாங்குறதா? அதுதான் டீசெண்டாக? ஒரு 5 இலக்கில் வந்து சேலரி வாங்க தான் டீசெண்டான ஒர்க்கா? இல்லை கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து கோட் போட்டு, இல்லை இந்த மாதிரி ஹைஃபைனான இங்கிலீஷில் பேசி அந்த மாதிரி பண்ணுறது தான் டீசெண்டான ஒர்க்கா? ஓகே, அதெல்லாம் இல்லைங்க. ஸோ டீசெண்ட் ஒர்க்கு சேலரி மட்டும் வச்சு நம்ம வந்து கணக்கிடப்பட முடியாது. டீசெண்டான ஒர்க் அப்படின்னா சேஃப்டி இருக்கணும், ரெஸ்பெக்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். இந்த 3 தான் வந்து
முக்கியமான விஷயம் சேலரி இம்பார்ட்டன்ட் தானே, இல்லைன்னு சொல்லல. பட் எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த 3 தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் கம்ஸ் சேலரி தான். அந்த மாதிரியான என்வாயன்மெண்ட் இல்லைன்றனால நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட கருத்தா இருக்கு இப்போ. ஓகே, செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, என்ன இப்போ லோக்கல் ஒர்க்கர்ஸ் எப்படி வந்து குளோபல் இம்பேக்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து கேட்கலாம். எஸ்டிஜி பொறுத்தளவுக்கு எப்படி பண்ணுறாங்கன்னா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை டு கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு மக்கள் வந்து என்ன ஏர்னிங்ஸ் நடக்குதோ, ரைட்டா, என்ன ஏர்ன் பண்ணுறாங்களோ அது எல்லாமே ஈக்குவல் ஃபேராகவும் இருக்கணும். அதில் அவங்க வந்து வாழ்க்கையை நடத்த வேண்டியதாக இருக்கணும். போக அவங்க லேர்ன் பண்ண வேண்டியக்கூடியதாகவும் இருக்கணும் விஷயங்கள். அப்புறம் க்ரோ ஆகிற மாதிரியும் இருக்கணும். இதுதான் வந்து எஸ்டிஜி 8ஓட மெயின் பர்பஸே வந்து ஈக்குவல் அண்ட் ஃபேர், அந்த டீசெண்டான ஒர்க்கில். அதனால என்ன ஆகுது, எப்படி எக்கானமி வந்து நமக்கு க்ரோத் ஆகுது. நல்ல இப்போது ரோடு வந்து லே பண்ணுறாங்கன்னு வைங்களேன். இப்போ சென்னை டு கோயம்புத்தூரோ இல்லை கோயம்புத்தூர் டு மதுரையோ வாட் எவர் இட் இஸ், அவங்க ஒரு திருப்பூரில் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து இந்த உலகத்தோட எக்கனாமியை ஸ்டிச் பண்ணுறாங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். அதே மாதிரி இவி ஒர்க்கர்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க, நாளைக்கு தேவையான ரோட்ஸ் இன்றைக்கே வந்து அதை அவங்க லே பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு குளோபல் இம்பேக்டுக்கு வந்து ஆன விஷயம் தானே இது. பிகாஸ் நாளைய சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு இன்றைக்கே அவங்க வந்து எல்லாத்தையுமே செய்கிறாங்க, ரைட்டா. ஸோ தொழில் என்பது வாழ்வின் அடித்தளம். மெயினாக வந்து இதை நோட் பண்ணிக்கோங்க, தொழில் என்பது வாழ்வின் அடித்தளம் தான். இதெல்லாம் வந்து நம்ம பேசுகிறோம், இவ்வளோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸ் இருக்குது, இவ்வளோ ஃபியூச்சருக்கு நம்ம வந்து பேசுகிறோம். இன்னுமே இருந்து எது நம்மளை வந்து ஹோல்டிங் பேக், அதாவது என்ன சேலஞ்சஸ் இன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நாளைக்கு ஃபியூச்சர் ஆஃப் ஒர்க் வந்து பேசியிருக்கோம், இன்றைக்கி டிஜிட்டல் ஏஜ்னு சொல்லிட்டு நம்ம மாறுதட்டிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஸ்டில் ஃபேஸ் இன்செக்யூரிட்டி. சரிங்களா, இந்த இன்செக்யூரிட்டின்ற டாப்பிக்கை என்ன மீனிங் ஃபஸ்ட்டு போய் பாருங்கள். ஸோ ஜாப் இன்செக்யூரிட்டி இருக்க தான் செய்யுது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல. ஃபஸ்ட்டு அதோட மீனிங் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து அப்சர்வ் பண்ணுங்க, உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணுங்க. ஜாபு இன்செக்யூரிட்டிக்கு எப்படியெல்லாம் வந்து அவங்க வந்து இருக்கிறாங்க, எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். அப்புறம் அன்ஃபேர் பேன்றது இருக்குது, சரிங்களா. ஃபஸ்ட்டு எது ஹோல்டிங்கஸ், எது சேலஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஜாப் இன்செக்யூரிட்டி இருக்குது, அன்ஃபேர் பே இருக்குது, அதுக்கப்புறம் அன்சேஃப் கண்டிஷன்ஸும் இருக்குது, ரைட்டுங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அட்ரஸ் பண்ணால் தான் வந்து நம்ம இந்த ஹோல்டிங் பேக்கர்ஸ், ரைட்டா, நம்ம ஒரு ஃபார்வேர்டு, அதாவது ஃபியூச்சர் ஆஃப் ஒர்க்குக்கு வந்து நம்ம வந்து முன்னேற முடியும். ஸோ இதை அட்ரஸ் பண்ணணும் நம்ம. அதேமாரி 4வது பார்த்தீங்க அப்படின்னா, க்ரீன் கிக் குளோபல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு கோடிங் டு கார்பென்ட்ரி வேலைனாலும் சரி, ஃபார்மிங் டு ஃபின்டெக் வேலைனாலும் சரி, எல்லா ஸ்கில்மே மேட்டர்ஸ் அ லாட். ஏன்னா ஒவ்வொரு இதுவுமே வந்து நம்ம இன்க்ளூசிவாக வச்சு தான் வந்து நம்ம கன்சிடர் பண்ணி இந்த எக்கனாமிக் க்ரோத்தை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ அதுக்கு எல்லாரோட சப்போர்ட்டுமே இங்கே தேவை இருக்குது, ரைட்டுங்களா. ஸோ இது சின்ன வேலை, இது பெரிய வேலை, இது டீசெண்டான வேலை, இது டீசெண்ட் இல்லாத வேலை அப்படின்றது இங்கே எந்த பாகுபாடுமே இல்லை. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அந்த தாட் ப்ராசஸவே வந்து நம்ம வந்து மாற்றணும். நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம குழந்தைகளுக்கும் சரி, நம்மளோட கிட்ஸுக்குமே சரி, ஆர் நம்ம சிறுவர்களுக்கு வந்து நம்ம இது மெயினாக எஜுகேட் பண்ணணும். அந்த டிஸ்பேரிட்டியை நம்ம கொண்டே வரக்கூடாது. நம்மளோட தாட் ப்ராசஸவே வந்து மாற்ற வேண்டியது இருக்குது. நம்ம தாட் ப்ராசஸை மாற்றணும். நம்ம மாறினா தான் நம்ம குழந்தைகளும் நம்மளை பார்த்து மாறுவாங்கன்றது என்னோட கருத்து. சரி, எஸ்டிஜி 8 என்ன வேறு என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைல்டு லேபர், அதாவது சிறுவர்களை வந்து வேலைக்கு அமர்த்துறது வந்து கடுமையாக வந்து அவங்க எதிர்க்கிறாங்க, அதை நிப்பாட்டணும். அப்புறம் யூத்தோட எம்ப்ளாய்மெண்ட் வந்து ப்ரொமோட் பண்ண சொல்கிறாங்க, ப்ரொமோட் யூத் எம்ப்ளாய்மெண்ட். அது போக வந்து ஸ்மால் பிஸ்னஸ்ஸு, ஏன்னா நம்ம லோக்கல் பிஸ்னஸ் எல்லாமே இருக்குல்ல, அதை வந்து சப்போர்ட் பண்ண சொல்கிறாங்க. லோக்கல் கம்யூனிட்டியே வந்து சப்போர்ட் பண்ணணும் நம்ம வந்து. அதுவும் இல்லாமல் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க், அதாவது எந்த வேலைனாலும் சலிச்ச வேலை இல்லை, சின்ன வேலை பெரிய வேலை எல்லாமே வேலை தான். ஒரு ஜானிட்டர் பண்ணுறதும் அவங்க வேலை தான். அவங்க ஹைலி ரெஸ்பெக்டபிள் பீப்புள். அந்த தாட் ப்ராசஸை மாற்றினீங்கன்னா அவங்களும் ஒரு மனிதர்கள் தான். அவங்கள பார்க்குற பார்வையே வந்து எப்படி இருக்குன்ட்டு நான் பார்த்துருக்கேன். அப்படி பார்க்கக்கூடாது, அந்த தாட்டை மாற்றுங்க. ஏன்னா அவங்க வந்து க்ளீன் பண்ணலைன்னா நம்மளோட நிலைமையில என்ன ஆகும், நம்மளோட வீட்டுக்குள்ளே இருக்கிற நிலைமை என்ன ஆகும், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஸோ தே ஆர் ஆல்சோ பீப்புள். நம்ம போய் பண்ணுவோமா?
ஆனால் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா ரெஸ்பெக்டபிள் பீப்புள் தான். அது வந்து எல்லாருக்குமே எல்லாமே வராது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்க வந்து ப்ளீஸ் ட்ரீட் பண்ணுறதை வந்து முறையாக ட்ரீட் பண்ணுங்க. அவங்களும் மனுஷங்க தான். ஓகே, ஹைலி ரெஸ்பெக்டபிள் பீப்புளுங்க. அதுக்கு மேலே வேறு எதுவும் சொல்லலை. பட் நம்ம தாட் ப்ராசஸ் தான் மாற்ற சொல்ல வரேன். ஓகே 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 இப்போ வேற என்ன? ஸோ ஒரு ஃபைனல் பாட்டம் லைன் பார்த்தீங்க அப்படின்னா, நியாயமான வேலை தான் நிலைத்த வளர்ச்சியை உருவாக்குன்றது என்னோட ஸ்ட்ராங்கான கருத்து. இது அந்த ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டு இன்னைக்கு ஐ வாண்டட் டு மேக் எ நோட் ஹியர். சரிங்களா? ஆல்ரைட். ஸோ இதில் ஏதோ ஒரு வகையில் வந்து நீங்கள் பாதிச்சிருக்கலாம், பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்லாட்டி உங்களோட லவ்டு ஒன்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருந்திருக்கலாம். அதை நீங்கள் பார்த்து ஃபீல் பண்ணியிருந்திருக்கலாம். அதை மாற்றணும்னு நீங்கள் துடிக்கிற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா, ஒரு களம் வந்து இங்கே இருக்குது. அந்த களம் வேற எந்த களம் இல்லை, உங்களுக்காக தான் இந்த களம் இருக்குது. மாற்றம் கொண்டு வர நீங்கள் ரெடியானா நான் காட்ட ரெடி. உங்கள் களம் இதோ, இதான் அந்த களம். அதாவது படிப்பு. இந்த படிப்புன்ற களம் தான் வந்து எதைனாலும் நீங்கள் வந்து மாற்ற முடியும். ஸோ அதுக்கான கெரியர் பார்த்து தான் வந்து ஹெச்ஆர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அப்புறம் லேபர் எக்கானமிஸ்ட், இதெல்லாம் வந்து ரெண்டு ரெண்டு கேரியர் பார்த்துருக்கு. அது போக வந்து ஸ்கில்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் அண்ட் ஒர்க் ஃபோர்ஸ் பிளானிங், இது வந்து இம்பார்ட்டண்டான ஸ்கில்லாக இருக்குது. என்ன ப்ரொமோட் பண்ண முடியும்? ஃபேர் வேஜஸை வந்து நம்ம வந்து இதில் வந்து இம்பேக்ட் கொடுக்க முடியும். அப்புறம் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பும் இன்க்ளூசிவ் ஒர்க் ஸ்பேஸையும் நம்ம ஒரு 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 கிரேட்டான என்வாயன்மெண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். இதுதான் இதோட இம்பேக்ட். சரிங்களா? அது போக என்ன என்ன கெரியர்லாம் வந்து இதில் இன்னும் அடிஷ்னலாக இருக்குது. ஹை லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டர்ப்ரனர் என்ன பண்ணுவாங்க? ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அவங்க 2-3 வேலைகளை வந்து கிரியேட் பண்ண, நிறைய வேலைகளை கிரியேட் பண்ணலாம். ஸோ அது வந்து ஆண்டர்ப்ரனரோட வேலை. அப்புறம் கெரியர் கோச், என்ன மாதிரியான ஆளுங்க இருக்காங்களே, ஸோ கெரியர் கன்சல்டன்ட், கெரியர் கோச், இவங்க என்ன பண்ணுவாங்க? ஹெல்ப் பீப்புள் டு ஃபைண்ட் த ரைட் ஜாப் ஆர் ரைட் கரியர். இது வந்து அப்புறம் பேங்கர் என்ன பண்ணும்? பேங்கர் ஆர் ஃபினான்ஷியல் பிளானர், இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஸ் பீப்புள் டு சேவ் அண்ட் க்ரோ மணி. என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், லேண்டா இல்லை ஆர்இஐடியா இல்லை மியூச்சுவல் ஃபண்டா இல்லை அதர் ஈக்விட்டிஸா இல்லை பாண்டா, இந்த மாதிரி ஏகப்பட்டது. ஐம் நாட் அ ஃபினான்ஷியல் பிளானர், பட் ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ த இன்சைட். சரிங்களா? அப்புறம் ஃபேக்டரி மேனேஜர். ஸோ மேக் ஷுர் ஒர்க் என்வாயன்மெண்ட் வந்து சேஃபாக இருக்குது. அப்புறம் நிறைய யூனோ நிறைய விஷயங்கள், சேஃப்டி மெஷர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா, இதெல்லாம் வந்து தே கேன் மேக் ஷுர் லைக் தட்ஸ் தேர். அப்புறம் ஜாப் ட்ரெயினர் என்ன பண்ணுவாங்க? டீச்சர் ஸ்கில் ஃபார் ஒர்க். இப்போ தொழில்துறை தொடங்குறதுக்கு இப்போ ரீசெண்டாக கூட ஒரு இது பார்த்தேன். கோயம்புத்தூரில் வந்து நம்ம நார்மலான பைக்கை வந்து அவங்க ஈவியாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? யாராவது இம்பார்ட்டன்ட் தேவை அப்படின்னா தயவுசெய்து கோயம்புத்தூர் ரிசர்ச் பண்ணுங்கள். தெர் இஸ் அவைலபிலிட்டி. ஒரு டீம் வந்து நார்மலான வெஹிக்கிளை வந்து, அதாவது பெட்ரோல் வெஹிக்கிளை வந்து அவங்க ஈவியாக வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. ரியலி இன் அ குவிக் டர்ன் ஓவர் டைம், லைக் மேபி லைக் 5 hours, லெஸ் தேன் தேட், அதுக்குள்ளேயே வந்து பண்ணித்தராங்க. ப்ளீஸ் செக் பண்ணுங்கள். இட்ஸ் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த க்ளீன் எனர்ஜிக்கு. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி க்ளீன் எனர்ஜிக்கான ஒரு அது வாய்ப்பாக இருக்குது அது வந்து. ஸோ நேரம் இருந்தால் அதை போய் ரிசர்ச் பண்ணி ப்ளீஸ் அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, அகெயின் இதெல்லாம் உங்களோட இன்னர் காலிங். அதாவது நம்ம சொன்ன மாதிரி ரைட் டைம், ரைட் ப்ரொஃபஷன் அண்ட் ரைட் பீப்புள் அண்ட் ரைட் பர்பஸ், இந்த 4 தான் வந்து இம்பார்ட்டன்ட். இது உங்களோட இன்னர் காலிங்காக இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் லெட் மீ நோ. லெட்ஸ் சிட் டுகெதர் அண்ட் ஃபிகர் இட் அவுட் அண்ட் ஹாவ் அ பிரைட் ஃபியூச்சர் ஃபார் யூ கைஸ். சரியா? அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ and really appreciate it, and thanks for your time, and please subscribe and support my channel and spread this word, and this has to be a greater impact for the future generation. அதுதான் நம்மளோட சேனலோட அப்ஜெக்டிவும். Thank you so much. I'm signing off. This is SK, and have a wonderful day guys.